ஒரு கொலைகாரனின் வெறியோடு அவன் தமஸ்கு நகரை நோக்கி புறப்பட்டான். தமஸ்கு பாதையில் அந்த ஒளிமயமான சந்திப்பு அவன் வாழ்வை மாற்றியது. 3 நாட்கள் இருளில் தவித்த பழைய சவுல் மரித்தான். அனனியாவால் கண்கள் திறக்கப்பட்டபோது அவன் ஒரு புதிய மனிதனாக எழுந்தான். தன்னை துரத்தி வந்த அதிகாரத்தை உதறிவிட்டு கிறிஸ்துவுக்காக தழும்புகளை தேடிக்கொண்டான். எருசலேமில் பெற்றிருந்த கௌரவத்தை குப்பை என்று எறிந்தான். பலமுறை சவுக்கடிகள், கப்பர் சேதம் என போராட்டங்களை சந்தித்தான். சிறைச்சாலையின் இருண்ட அறையிலிருந்து அவன் முழங்கினான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவன் சிந்திய இரத்தம் வீண் போகவில்லை. எழுதிய கடிதங்கள் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் கிறிஸ்துவின் ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறது. இது போன்ற ஆழமான விவிலிய வரலாறுகளை தொடர்ந்து பெற இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள்.